நான் ஒருவரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் என் வாழ்க்கையில் பெரும் உத்வேகத்தை அளித்தவர். தினசரி வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கும் ஒருவர் அவர். பொருளாதார நெருக்கடிகள், எதிர்பாராத செலவுகள், உடல்நல குறைபாடுகள் என பல சிக்கல்கள் அவரை சூழ்ந்திருக்கும். ஆனால் நான் அவரை ஒருபோதும் தன் வாழ்க்கையை பற்றி குறை சொல்லி கேட்டதில்லை. ஒருபோதும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பியதில்லை. அவர் எப்பொழுதும் ஒரு புன்னகையுடன் இருப்பார். இதைவிட மோசமாக நடந்திருக்கலாம், கடவுளுக்கு நன்றி என்பார். சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தன் வசதிகளையும் எண்ணி மனதார நன்றி சொல்வார். ஒருவேளை அவர் இன்று உண்ண உணவு கிடைத்ததற்காக, கூரைக்கடியில் நிம்மதியாக உறங்குவதற்காக, தன் குடும்பத்தினர் நலமுடன் இருப்பதற்காக என அனைத்திற்கும் நன்றி செலுத்துவார். அவருடைய இந்த மனப்பான்மை அவர் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு நேர்முறை ஆற்றலை பரப்புகிறது. அவருடைய நம்பிக்கையும் அமைதியும் பிறருக்கும் ஒரு ஆறுதலை தருகிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் அனைவருக்குமே பொதுவானவை. ஆனால் அவற்றை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மிடம் என்ன இல்லை என்று பட்டியலிடுவதை விட நம்மிடம் என்ன இருக்கிறது என்று எண்ணி பார்ப்பதே சிறந்தது. எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நாம் உணரும்போது கூட நமக்கு இன்னும் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கிறது. அதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நன்றி செலுத்துவது நம் நிதர்சனத்தை அழகாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். ஆம், நம் மனப்பான்மையே நம் நிதர்சனத்தை வடிவமைக்கிறது.